தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். வேதம், வேதங்களின் முக்கிய தாத்பரியம் என்ன? பகுதி 7. நம்முடைய மத புஸ்தகங்களில் பூர்வ பக்ஷம், சித்தாந்தம் என்று 2 உண்டு. முதலில் பூர்வ பக்ஷம் என்பதில் புஸ்தகத்தின் கொள்கைக்கு மாறுபட்டவர்களின் கொள்கையை, ஆப்போசிட் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருக்கும். அதை மட்டும் பார்த்தால் புஸ்தகத்தின் அபிப்பிராயத்தையே நாம் நேர்மாறாக புரிந்து கொண்டு விடுவோம். இப்படி எதற்கு பூர்வபக்ஷம் பண்ணி இருக்கிறதென்றால், அப்புறம் சித்தாந்தம் செய்வதற்காகத்தான். அதாவது எதிர்வாதங்களை வென்று புஸ்தகத்தின் கொள்கையான சித்தாந்தத்தை நிலைநாட்டுவதற்கே முதலில் அந்த எதிர்வாதங்களை சொல்லியிருக்கும். அப்புறம் சித்தாந்தம் என்ற பாகத்தில் அந்த வாதங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லி நிராகரித்து விட்டு தன் கொள்கையையே கெட்டியாக நிலைநாட்டியிருக்கும். எதிராளியின் அபிப்பிராயத்தையும் மறைக்காமல் சொல்லி அதற்கு இப்படி நம் தரிசனங்களில், தரிசனம் என்றால் தத்துவ சாஸ்திரங்கள் என்று அர்த்தம், பதில் சொல்லியிருப்பதை பிற தேசத்து அறிஞர்களும் கொண்டாடுகிறார்கள். இதை எதற்கு சொன்னேன் என்றால், வேதத்தில் அத்வைத்தத்தை சொன்னது இப்படி பூர்வ பட்சமாக அந்த கருத்தை சொல்லி அப்புறம் அது சரியில்லை என்று நிர்தாரணம் பண்ணுவதற்கா என்று பார்த்தால் அப்படி இல்லை. அத்வைத்தத்தை விசேஷமாக சொல்கிற உபனிஷத்துகள் தான் சித்தாந்தம் மாதிரி ஞானகாண்டம் என்று கடைசியில் வருகிறது. துவைத்தத்தை சொல்லும் கர்மகாண்டம் பூர்வ பட்சம் மாதிரி இதற்கு முந்தியே வந்து விடுகிறது. ஆகவே நமக்கு தெரிந்த துவைத்தத்தையும் வேதம் முதல் நிலையிலே சொல்லி தெரியாத அத்வைத்தத்தையும் முடிவிலே சொல்கிறது என்றால், அந்த அத்வைத்தந்தான் வேதம் சொல்ல வந்த லட்சியம், அதுவே வேதத்தின் பரம தாத்பரியம் என்றுதான் அர்த்தம். ஆனாலும் பூர்வ பட்சத்தை கண்டிக்கிற மாதிரி வேதத்தில் துவைத்தத்தை கண்டிக்கவில்லை. ஏனென்றால் காரணம் சொல்கிறேன். துவைத்தத்தை வைத்துக்கொண்டு செய்கிற கர்மா, உபாசனை ஆகியன அத்வைத்த அனுபவத்துக்கு போவதற்கு விரோதம் இல்லை, மாறாக அதற்கு உபாயமே இவை. அதனால் பூர்வ பட்சத்தில் எதிர்கட்சிக்காரன் என்று ஒருத்தனை வைத்து அப்புறம் அவனை கண்டித்த மாதிரி இங்கே துவைத்தமான அபிப்பிராயங்களையும் கர்மாக்களையும் விரோத பாவத்துடன் எதிர்கட்சி என்று வைக்கவில்லை. ஆகையால் அவற்றை அப்புறம் கண்டிக்கவும் இல்லை. முதலிலே பூ இருந்து அப்புறம் அந்த பூ உதிர்ந்து பழமாகிற மாதிரி முதலில் துவைத்தமாக இருந்தே நாம் அப்புறம் அதை விட்டு அத்வைத்தமாக வேண்டியிருக்கிறது. பூவுக்கும் பழத்துக்கும் விரோதமா என்ன? பழந்தான் முற்றிய நிலை என்பதற்காக பூவை கண்டிப்பதில்லை அல்லவா? மற்ற எல்லாமும் அதது இருக்க வேண்டிய லெவலில் இருந்தால் அவற்றை அத்வைத்தத்தில் கண்டிக்க வேண்டியதே இல்லை. லெவலை மீறுகிற போதுதான் கண்டிக்க வேண்டியிருக்கிறது. இப்படித்தான் சங்கர பகவத்பாத ஆச்சாரியாலும் மற்ற அத்வைத்த கிரந்த கர்த்தாக்களும் இதர சித்தாந்திகளை கண்டனம் பண்ணி எழுதினது. ஈஸ்வர கிருபையால் விஞ்ஞான வளர்ச்சியானது ஆத்மீகத்துக்கு கெடுதலை பண்ணாமல் இதுவரைக்கும் வேதத்தால் அன்றி தெரிந்து கொள்ள முடியாதிருந்த அத்வைத்தத்துக்கும் கிட்டே கிட்டே கொண்டு போவதாகவே மாடர்ன் சயின்ஸில் ஏற்பட்டிருக்கிறது. சயின்ஸில் ஆரம்பத்தில் பார்த்தால் உலகத்தில் உள்ள வஸ்துக்கள் எல்லாம் வேறு வேறு என்றே நினைத்தார்கள். பிறகு எல்லாவற்றுக்கும் மூலமாக 72 எலிமெண்ட்டுகளே இருக்கின்றன என்று தீர்மானித்தார்கள். அந்த 72ம் தங்களுக்குள் ஒன்றுக்கொன்று பல தினுசில் சேருவதால் தான் இத்தனை கோடி வஸ்துக்களும் வந்தன என்றார்கள். அப்புறம் அட்டாமிக் சயின்ஸ், அணு விஞ்ஞானம் என்பதில் ஆராய்ந்து கொண்டே போனதில் இந்த 72 பதார்த்தங்களுக்கும் மூலம் ஒன்றே ஒன்றுதான், ஒரே எனர்ஜி, சக்தி தான் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். குறிப்பு: அணு விஞ்ஞானம் உருப்பெறும் முன்பே, அதாவது 1920களிலேயே ஸ்ரீ பெரியவர்கள் தமது உரை ஒன்றில் 72 எலிமெண்ட்டுகள் ஒன்றுக்கொன்று சேர்வதால் பல பொருட்களையும் உண்டாக்குகின்றன என்று சொல்கிறார்கள். இன்னும் மேலே ஆராய்ந்து கொண்டே போனால் அந்த 72 பதார்த்தங்களுக்கும் மூலம் ஒரே பதார்த்தம்தான் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கூறியிருக்கிறார்கள்.
அவர்களது தீர்க்க தரிசனம் பலிதமானதில் வியப்பென்ன? ஆத்ம தத்துவத்தை விசாரித்து சத்தியத்தை தெரிந்து கொண்டவர்கள் அந்த சத்தியம் அறிவுமயமானதே என்று சொல்லி இந்த அறிவுக்குள்ளேயே ஜட வஸ்துக்களை மட்டுமில்லாமல் அறிவோடு சைத்தன்யத்தோடு இருக்கப்பட்ட ஜீவாத்மாவையும் சேர்த்து அத்வைத்தமாக சொல்கிறார்கள். ஒரே எனர்ஜி என்றாலும் சரி, ஏக சைத்தன்யம் என்றாலும் சரி, விஞ்ஞானிகளும் ஞானிகளும் சொல்கிற அந்த ஒன்றேயான வஸ்து நமக்கு பிரத்யக்ஷத்தில் தெரியவில்லை. அதன் வேஷமான பல பல வஸ்துக்கள் தான் வேறே வேறே மாதிரி துவைத்தமாக தெரிகின்றன. இந்த துவைத்தமே சத்தியமானால் அதற்கு வேதத்தை பார்க்க வேண்டும் என்பதே இல்லை. நம்முடைய கண்ணுக்கும் புத்திக்கும் தெரிந்ததை சொல்ல வேதம் எதற்கு? நமக்கு தெரியாததாகவும் தெரிந்த இடத்திலிருந்து ஆரம்பித்து நாம் போகக்கூடியதாகவும் கடைசியிலே முடிவான விஷயமாகவும் வேதம் ஒன்றை சொல்லுமானால் அதுதான் வேதங்கள் அத்தனைக்கும் முடிவான தாத்பரியம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி இருப்பது ஜீவாத்மா தன்னுடைய நிஜ நிலையை பெற வேண்டுமானால் பரமாத்மாவில் அத்வைத்தமாக கரைந்து பிரம்மமாகிவிட வேண்டும் என்ற தத்துவம்தான்.